ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி விற்கிறப்போ எந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல ஒரு த்ரீ டைப்ஸா நம்ம கொடுக்கலாம்ன்றத நான் செட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் டிஸ்கவுண்ட் அப்படின்றது கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் காலமாகவும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டிஸ்கவுண்டாகவும் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரால் டிஸ்கவுண்ட் அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் போயிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் லெஜர் ட்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லெஜர் போயிடலாம். இல்லை ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துறேன். ஸோ இதுக்கு அண்டர்ல பார்த்தீங்கன்னா இது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றது கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் லெஜர்ல டிஸ்கவுண்ட்ன்றது கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் அப்ரிபியேஷன் டு அலோகேட் அடிஷனல் காஸ்ட் இன் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா அப்ரிபியேட் பை வேல்யூ அப்படின்றது கொடுத்துடலாம். கொடுத்து இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா டேரக்டா நம்ம வவுச்சர்ஸ் போயிடலாம். வவுச்சர்ஸ் போயிட்டு F8 சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஐட்டம் இது ப்ரௌன் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குவான்டிட்டி பற்றி ஒன்று கொடுத்துட்றேன். ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சொல்லி கொடுத்துறேன். ஸோ இதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஐட்டம் தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா பெர்சன்டேஜாகவும் கொடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஓவரால் அமௌண்ட்லேருந்து -10% வந்து நமக்கு லெஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே டேரக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா -100 கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா இங்கே 100 rupees பார்த்து நமக்கு லெஸ் ஆயிரும். ஸோ இது ஒரு டைப். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் பார்த்துடலாம். டிஸ்கவுண்ட் காலம். ஸோ டிஸ்கவுண்ட் காலம்ன்றது என்னன்னா F11 கொடுத்துடலாம். கம்பைன் ஃபீச்சர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்சஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது நோவில் இருக்கும். எஸ் கொடுத்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஸோ சேல்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ ஒரு கஸ்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணிக்கலாம் ப்ரௌன் செலக்ட் பண்ணிட்டு குவான்டிட்டி கொடுத்தோம்னா ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் தனியாக ஒரு காலமே வந்துடும். ஸோ அங்கே என்ன பண்ணிக்கலாம்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் வேணும்ன்றதை நமக்கு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்னா கொடுக்குற வேல்யூலேருந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10% என்ன ஆயிரும்னா ஐட்டம் வைஸாக நமக்கு என்ன ஆகும்னா 10% வந்து இங்கே லெஸ் ஆயிடும். ஸோ ஐட்டம் வைஸாக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட்ன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டைப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்டா இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ இதுக்கு என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் F12 கொடுத்துடலாம். சேல்ஸ்குள்ள போயிட்டு F12 கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொவைட் கேஷ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் இந்த ஆப்ஷன் மட்டும் எனக்கு எஸ் கொடுத்து எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனபிள் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேல்ஸ் லெஜர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி குவான்டிட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரேட் 1000 கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஒரு 10% கொடுத்துக்கலாம். 10% டிஸ்கவுண்ட் ஐட்டம் வைஸாக கொடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஐட்டம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ன்றது தனியாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 10% அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன ஆகும்னா இந்த 900 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 900லேருந்து நமக்கு என்ன ஆயிரும்னா 10% மட்டும் தனியாக என்ன ஆயிரும்னா இந்த டிஸ்கவுண்ட்ன்றது எடுத்து வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டிஸ்கவுண்ட் லெஜர் வச்சிருப்போம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா ஐட்டம் வைஸாக இங்கே 10%ன்றது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இங்கே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கொடுத்துருக்கோம். அது ஒரு 90 ரூபாய். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட்ல தனியாக எடுத்து வந்து காட்டிடும். ஸோ ஓவரால் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா 1000 rupees 1000 ரேட்ல 900 ஃபர்ஸ்ட் ஒரு 100 rupeesன்றது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 rupeesன்றது டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிஸ்கவுண்ட்ன்றது கொடுத்துக்கலாம். கொடுத்து இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் நம்ம டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்குறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ஐட்டம் வைஸாகவும் அதோ காலம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் லெஜராகவும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டிஸ்கவுண்டாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.